வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இறால் தொக்கு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ இறால் எடுத்து வச்சுருக்கேன். இறாலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சால்ட் இந்த இறாலுக்கு மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க, மேரினேட் ஆகட்டும். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு சூடானதும் தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, 3 கிராம்பு, 2 பே லீவ்ஸ், 2 ஏலக்காய், 1 பிஞ்ச் சோம்பு, 2 பச்சை மிளகாய், பொடிசா கட் பண்ண இஞ்சி, பூண்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் வானல் வச்சுட்டு நம்ம பிரானை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். ஆனியன் ஆட் பண்ணாச்சு. நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. ப்ரானை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இந்த மெத்தடில் உங்கள் ப்ரானை பண்ணி பாருங்கள். ப்ரான் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதங்கட்டும். ப்ரானை வதக்கியாச்சு. போதும், நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ரான் தண்ணியாக தான் இருக்கும், அப்படியே வச்சுக்கோங்க. நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தொக்குக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஸோ அப்போ வெங்காயம் நல்லா இன்னும் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். நல்லா கிண்டி விடுங்க. சாஃப்டாக வர வரைக்கும் வேகணும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஹோம்மேட். மஞ்சள் தூள் போட வேண்டாம், ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு, ப்ரான்ல இருக்கு. நல்லா இந்த ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ரானை ஆட் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ப்ரானை அந்த தண்ணியோடவே ஆட் பண்ணிடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. எனக்கு தண்ணி வேண்டாம், நான் சைட் டிஷ் மாதிரி பண்ணுறேன், அதனால் அப்படியே விட்டுறலாம். இதை மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்க நம்ம தொக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைட்டாக கட் பண்ண கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிகவும் டேஸ்டான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.